ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி ஈரல் வறுவல் தான் செய்ய போகிறோம். ஈரலில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான கவுச்சி ஸ்மெல் இருக்கும். இதனாலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க ஈரல் சாப்பிடாதவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்காக தனியாக சைட் டிஷ் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை மாதிரி இருக்கவங்க இதை மாதிரி நீங்கள் ஈரல் வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் சாப்பிடுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயும் என்னுடைய பிரதர் ஈரல் சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரி செஞ்சு கொடுத்ததில் அவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஏன்னா ஈரலில் சுத்தமாக அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப சுவையாக இருந்துச்சு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது கூட சின்னதாக ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஈரல் சேர்த்துக்கலாம். ஈரல் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இந்த ஈரல் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணணும். ஏன்னா இந்த ஈரலுக்கு நடுவில் இந்த ஹோல்ஸாக இருக்கும்ல, அது ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். அந்த ரத்தம் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ஈரல் வாஷ் பண்ணும்போது நம்ம தண்ணி சேர்த்துட்டு வடிகட்டணும்னா அந்த தண்ணி கலங்கலாக இருக்கக்கூடாது. நம்ம எப்படி தண்ணி சேர்க்குறோமோ அதே அளவுக்கு வெள்ளையாகவே இருக்கணும் தண்ணி. அப்போ ஈரல் நல்லா வாஷ் ஆகிருக்குன்னு சொல்லி அர்த்தம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக இதுலேயே உப்பு சேர்த்துக்கலாம். ஈரல் வதக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி விடும். அதிலே பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு ஈரல் வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாதி அளவுக்கு ஈரல் வெந்திருக்கு பாருங்கள். ஏன்னா ஈரலில் தண்ணி விட்டுருக்கு. ஈரல் இதை மாதிரி வதக்குறதுனால இந்த ஈரல் வறுவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சொல்லி கொடுத்துருக்க ஸ்டெப் மாதிரி செய்யுங்க, கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஈரல் எல்லாமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த ஈரல் வறுவலுக்கு ஸ்பெஷலாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா லைட்டாக வதக்கிக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வதக்கிக்கணும். இப்போ இது எல்லாமே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோடைய சூடு முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொடி பண்ணியாச்சு. பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஈரல் வறுக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு சேர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு தான் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோம்னா அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோம்னா அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஸ்பெஷலாக அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொடி 1/4 அளவுக்கு வச்சுக்கோங்க, அது லாஸ்ட்டாக சேர்க்கலாம். இப்போ இந்த மசாலா பொடி சேர்த்து இப்படி வதக்குறதுனால இதோடைய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வருது. ஏன்னா இந்த மசாலா எல்லாமே நல்லா வறுத்து அரைச்சிருக்கோம், அதனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்ல ஒரு பழுத்த பழம் தக்காளி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். வதக்கும் போதே இந்த கரண்டியால் பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. சேர்த்துருக்க தக்காளி முழுசாக தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் வதக்கிக்கணும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நான்வெஜ் காரம் சாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் நல்லா மசாலா திக்காக வதங்கியிருக்கு. இப்போ இது கூட நல்லா வதக்கி வச்சுருக்க ஈரல் சேர்த்துக்கலாம். இதை போல் வந்து ஃபஸ்ட்டு ஈரல் வதக்கிட்டு இப்படி மசாலா கூட சேர்க்குறதுனால அதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த கவுச்சி ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. இப்போ அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரே ஈவனாக வதக்கி விட்டுக்கோங்க. ஈரல் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு தான் வதங்கியிருக்கு. ஸோ மீதி பாதி அளவுக்கு வதங்கினோன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈரல் இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வேகணும். ஸோ இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஈரல் இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கியிருக்கு. நம்ம சேர்த்துருக்க தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்கள். இந்த மசாலா பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் பொல பொலன்னு இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட மீதம் இருக்க அந்த மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. மீதம் இருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னமும் இந்த ஈரல் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு வச்சோம்னா நல்லா ட்ரை ஆகிடும். அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் மசாலா ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகியிருக்கு பாருங்கள். எண்ணெயும் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் கூட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்ல ஒரு மணத்தோட சுவையான ஈரல் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஈரல் சாப்பிடாதவங்க கூட இந்த ஈரல் வறுவல் சாப்பிடுவாங்க. ஏன்னா இதோடைய சுவையும் மனமும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈரல் வறுவல் சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி இட்லி தோசை கூட சைட் டிஷ்ஷாக சேவ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரல் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமே. கடையில் ஈரல் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன மசாலா கொடுத்தாலும் நல்லா இருக்காது. அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது இது தான். ஃப்ரெஷ்ஷான ஈரலாக வாங்கி செய்யுங்க. எப்போவும் சொல்கிற மாதிரி தான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.